என்னதான் இருந்தாலும் நம்ம விஷுவலில் போய் எடுக்கிறது இல்லை. அவங்க விஷுவலில் கூட என்ன மாஃபிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் நம்ம அச்சு ஊடகம் வந்து என்னதான் நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டில் உலக சமூக ஊடகங்கள் வந்திருந்தா கூட இதுக்குன்னு ஒரு தனித்தன்மையோட நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சமூக பார்வையோட இது இயக்கிறனால எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு வந்து இது தடையில்லாமல் நடத்துறதுக்கு நிறைய ஒரு தன்னம்பிக்கையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களது எதிர்கால லட்சியம் என்ன? நிச்சயமா சார், நிறைய வச்சுருக்கோம் சார். அதாவது ஆக்சுவலி ஓரளவு தமிழகம் முழுவதும் கொண்டு போயிட்டோம் லட்சியம் வெல்லும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 அங்கத்தினர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. நல்ல சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அனைவரும். அவங்க தான் எனக்கு ஒரு ஊக்கசக்தியாக இருந்து எனக்கு ஊக்கப்படுத்துறாங்க. அவங்க இல்லாட்டி நான் கிடையாது. நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதை சந்தைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம செய்தி மட்டும் இல்லாமல் செய்தி வச்சு நம்ம இதை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு நம்ம வந்து விளம்பரங்களை பெற்று நம்ம வந்து இதை சந்தைப்படுத்தி நல்லா தமிழகம் முழுவதும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடு அதில் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 காப்பி கொண்டு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். அதை நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு மாலை இதெல்லாம் ஒரு 10,000 காப்பிங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு